மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசப் போறோம். தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டா உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? தேன் நிறைய மருத்துவ குணங்களைக் கொண்டது. தேனை தானும் கெடாது, தன்னைச் சேர்ந்தவர்களையும் கெடுக்காது என்று சொல்வார்கள். இதனாலேயே ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் தேன் மிக முக்கியத்தை பெற்றிருக்கிறது. நிறைய மருந்துகளை தேனில் குழைத்துதான் எடுக்கச் சொல்வார்கள். அத்தகைய தேனை தினமும் எடுத்துக் கொள்ளலாமா? தேனில் கொம்புத்தேன், காட்டுத்தேன் இப்படி நிறைய சொல்வார்கள். ஆனால் அடிப்படையில் 2 வகைகளின் அடிப்படையில் தேன் நமக்கு கிடைக்கிறது. இயற்கையாக பூக்களிலிருந்து தேனீக்கள் கூட்டில் சேகரிக்கும் தேன் ஒரு வகை. மற்றொன்று செயற்கையாக தேனீக்கள் வளர்த்து தேனை உருவாக்குவது. 2 வகை தேனும் ஆரோக்கியமானவைதான். ஆனால் அவற்றை வாங்கும்போது சர்க்கரை அல்லது வெல்லப்பாகு சேர்க்காத சுத்தமான தேனா என்று பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும். தேனிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் தேனில் வைட்டமின்கள், புரதங்கள், மினரல்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. ஒரு ஸ்பூனில் தேனில் 20 கிராம் அளவு கலோரிகள், 58 கொழுப்பு, 0 கார்போஹைட்ரேட், 15 3 கிராம் ஃப்ரக்டோஸ், 8 4 கிராம் குளுக்கோஸ், சுழியம் 6.9 கிராம், புரதச்சத்து சுழியம் 0.0 கிராம், தண்ணீர் 3.5 கிராம் அளவில் இருக்கின்றன. அதனால் காலை நேர பானங்களில் சர்க்கரை அல்லது மற்ற ஸ்வீட்னர்களுக்கு பதிலாக தேனை சேர்த்துக் கொள்வது நல்லது. பிரெட்டுக்கு சர்க்கரை சேர்த்த ஜாமுக்கு பதிலாகவும் சேர்த்துக் கொள்ளலாம். இயற்கையான இனிப்பாக இது உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக மாற்றும். குறிப்பாக காலையில் உடற்பயிற்சி செய்யும்போது உண்டாகிற உடல் சோர்வை போக்கி உடனடி ஆற்றலை கொடுக்கும். இருமலை குறைக்கும் தேன் இருமலை போக்கும் பாட்டி வைத்தியங்களில் இந்த தேனும் ஒன்று. நாள்பட்ட இருமலையும் சரிசெய்யும் ஆற்றல் தேனுக்கு உண்டு. தேன் தினமும் எடுத்துக்கொள்வது நல்ல தூக்கத்தை மேம்படுத்த உதவி செய்யும். குறிப்பாக இரவில் தூங்கச் செல்லும் முன்பாக ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும். தேன் செரட்டோனினை உற்பத்தி செய்யும். இந்த செரட்டோனினை உடல் மெலடோனினாக மாற்றும். இந்த மெலடோனின் தான் தூக்கத்தை மேம்படுத்த உதவி செய்யும். காயங்களை ஆற்றும் தேனில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உள்ளது. இதை சருமத்தில் உள்ள புண் மற்றும் காயங்களின் மீது அப்ளை செய்வதால் அது காயங்களில் உள்ள கெட்ட நீரை உறிஞ்சி வேகமாக ஆறச் செய்யும். இதிலுள்ள ஹீலிங் பண்பு மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் காயங்களிலுள்ள பாக்டீரியாக்களை அழித்து வேகமாக ஆறு உதவி செய்யும். நோயெதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும். தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகளும் அதிகமாக இருப்பதால் இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி நோயெதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராட உதவி செய்கிறது. ஹேங்கோவரை சரிசெய்யும் தேன் ஹேங்கோவர் சமயங்களில் தலைபாரம், தாகம், குமட்டல், தொண்டை வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். இவற்றை சரிசெய்ய என்னென்னவோ வீட்டு வைத்தியத்தை முயற்சித்திருப்பீர்கள். தேன் மிக எளிதாக உங்களுடைய ஹேங்கோவரை சரிசெய்யும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம், ஹேங்கோவராக இருக்கும் சமயத்தில் 2 ஸ்பூன் அளவு தேன் எடுத்து சாப்பிட உடனடியாக மெட்டபாலிசத்தை தூண்டி ஹேங்கோவரை சரிசெய்யும். இதய நோய்களை தடுக்கும் தேனில் பாலிபோனிக் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறது. இதை தினமும் எடுத்துக்கொள்ளும்போது இதய நோய் ஆபத்து ஏற்படாமல் தடுக்கும். இரத்தக் குழாய் மற்றும் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்டிரால் படிவதை தடுத்து இதய நோய் ஆபத்தை குறைக்கும். எடையை குறைக்க உதவும் தேன் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் அல்லது வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரில் தேனை சேர்த்து குடித்து வர அது அடிவயிறு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவி செய்யும். மேலும் இதிலுள்ள ஆன்டி செல்லுலாய்டு பண்புகள் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கச் செய்து உடல் எடையை குறைக்க உதவி செய்யும். அதே சமயம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் இதில் கலோரிகள் மிக அதிகம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தேன் சரும வறட்சியை போக்கி நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வைத்துக் கொள்வதற்கு தேன் மிக அற்புதமான தீர்வு. சருமத்தில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுக்களை அழித்து சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள், காயங்கள் ஆகியவற்றைச் சரிசெய்து சருமத்தை மென்மையாக்கும் பண்பு கொண்டது தேன். இதை உங்களுடைய கிளென்சர், மசாஜ் கிரீம், மாய்ஸ்சரைசர், பேஸ்பேக் என எல்லாவற்றிலும் கலந்து பயன்படுத்த முடியும். பெண்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் தேன் காயங்களை ஆற்றுவதில் தொடங்கி தொண்டை வலியை சரி செய்வது வரை பலவிதமான பிரச்சனைகளுக்கு தேன் ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. உணவுக்கு சுவை அளிப்பதோடு மட்டுமின்றி இது ஏராளமான அழகு மற்றும் ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளது.
தேனின் மருத்துவ குணங்களைப் பற்றி அறிந்திடாத அவர்கள் இருக்க முடியாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேனை உணவுக்கு மட்டும் பயன்படுத்தி வருகிறீர்களா? தேனில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருமலை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை உடலை விட்டு அகற்ற உதவுகின்றன. வெட்டு அல்லது கீறலை சரி செய்யும் தேனில் இயற்கையான நல்ல நுண்ணுயிர்கள் உள்ளன. இவை சருமத்திற்கு பல வழிகளில் நன்மை தருகின்றன. உங்களுக்கு ஏதேனும் சிறிய காயம் ஏற்பட்டால் அந்த இடத்தை கழுவி சுத்தம் செய்த பிறகு சிறிதளவு தேனை தடவலாம். பிறகு பேண்ட்-எய்ட் பயன்படுத்தி காயத்தை மூடிவிடவும். தேன் இயற்கையான ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுகிறது. இது காயங்களுக்கு நல்லது. தூக்கமின்மையை போக்கும் இன்றைய காலகட்டத்தில் பலரும் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு தூக்கத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் அல்லது இரவு முழுவதும் தூக்கம் வராமல் போகலாம். தூக்கமின்மைக்கு தேன் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் தேனுடன் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து சாப்பிடுவது தூக்கமின்மையை போக்க உதவுகிறது. இது மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோல் மற்றும் அட்ரினலினை மீட்டமைக்க உதவுகிறது. முகப்பருக்களை சரி செய்யும் முகப்பருக்களை நீக்க எளிமையான மற்றும் சிறந்த தீர்வை தேடுகிறீர்களா? உங்களுக்கு தேன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமின்றி முகப்பருக்களால் ஏற்படும் கரும்புள்ளிகளை போக்கவும் தேனை பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்போதாவது பருக்கள் வந்தால் இயற்கையான நுண்ணுயிர் பண்புகளைக் கொண்ட தேனை பயன்படுத்தலாம். தேனை முகப்பருவின் மீது தடவி 30 நிமிடங்கள் வரை காத்திருக்கவும். பிறகு உங்கள் முகத்தை கழுவலாம். இதே செயல்முறையை அடுத்த நாளும் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். பதட்டத்தை குறைக்கும் பதட்டத்தை போக்க தேன் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சீமை சாமந்தி டீயுடன் ஒரு சிறிய ஸ்பூன் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். பதட்டத்தை குறைத்து உங்கள் மனதை அமைதிப்படுத்த தேன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கொசுக்கடி தேனில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் அரிப்பு மற்றும் எரிச்சலை குறைப்பதோடு மட்டுமின்றி தொற்று நோய்களை தடுக்கவும் உதவுகின்றன. கொசுக்கடி மற்றும் அதன் தழும்புகள் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தால் அந்த தழும்புகள் மீது சிறிதளவு தேன் தடவலாம். இது எரிச்சலை கணிசமாக குறைக்க உதவுகிறது. இருமலுக்கு நிவாரணம். உங்களுக்கு இருமல், தொண்டை புண் அல்லது வலி இருந்தால் தொண்டை புண்ணை ஆற்ற தேனை பயன்படுத்தலாம். வீக்கமடைந்த சளி சவ்வுகளை ஆற்றவும் இருமலின் அறிகுறிகளை போக்கவும் தேன் உதவுகிறது. நன்றி நண்பர்களே. நாளைய வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் முக்கியமான தகவல்களுடன் திரும்பி வருகிறேன். வால்கம் பவுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர். பை பை.